वक्रतुण्डाय विद्महे तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा। महादेवाय त्र्यंबकाय தாங்க இவா ரெண்டு பேருக்கும் போட்டு விடுங்க எடுத்துங்க நமஸ்தே பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய त्र्यंबकाय त्रिपुरा தாங்க இத கையில வச்சுங்க புராணகாய பிரஜாதி காலாய காலாதி ருத்ராய நீலகண்டாய விஸ்வேஸ்வராய சர்வேஸ்வராய தாஜ்வாய ஸ்ரீமன் மகாதேவாய அக்கா ஏன் அங்கே இருக்காங்க? போய் கூட்டிட்டு வா. மேல வாங்க. இல்ல பரவாயில்ல, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். நான் போய் கூட்டிட்டு வா. அக்கா மரமேடிக்கு வாங்க. இல்ல பரவாயில்ல, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். என்னக்கா நீ போ. சரி அக்கா அங்கே இருக்காங்களா? நம்மளே பாத்துக்க சொன்னாங்க. ஏன் கண் கலங்கி இருக்கு? அம்மா ஆனந்த் அழுதுட்டு இருக்கான். ஆனந்த் என்னாச்சு? அப்பா ஞாபகம் வந்துச்சுமா. எனக்கு மட்டும் அந்த நினைப்பு இல்லையா சொல்லு? உங்க அப்பா இந்நேரம் உன்னை பத்தியும் ஜோதிகாவை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாரு. என்ன ஒண்ணு, பூமிகா இருக்கிற தைரியத்துல உங்க கல்யாணம் ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு சந்தோஷப்படுவாரு. அழக்கூடாது, வச்சுக்கோ. கண்ணத்தோட சந்தோஷமா இருங்க. பாரு, உன்னை பார்த்து அவ்வளவு சோகமாயிட்டா. ஜோதிகா முகத்தை அடிக்கடி பாக்குறேன்னு சொல்லி முகத்தை முந்தானையால மூடுறீங்களா? மண்டபத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஜோதிகாவே நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னு கிண்டல் பண்றாங்க. அதனாலதான் நீங்க தாலி கட்டுற வரைக்கும் முகத்தை பார்க்க கூடாது. என்ன மணமகனும் மணமகளும் நீண்ட ஆயுளோடு சேமமா இருக்கிறதுக்கு இது மூலிகை எண்ணெய். இதை ஓமட்ல போட போறேன். இதை போட்ட உடனே போக கொஞ்சம் அதிகமாக தான் வரும். சேட்டை எல்லாரும் தாக்கு பிடிச்சிக்கோங்க. என்னத்தை ஊத்தி விட்டீங்க? நெடி தாங்க முடியல. கண்ணு ஒரே எரிச்சலா இருக்கு. கண்ணே திறக்க முடியல. இந்த ஹோமட்டு புகையை நீ சுவாசிச்சா எப்படிப்பட்ட பகையும் ஓடிரும், துஷ்ட தேவதைகளும் ஓடிரும். அது மட்டும் இல்லடா பி, தெய்வத்தின் ஆசீர்வாதம் பழிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாராம்பி. அடக்கடான நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். சட்ட பொறுத்துக்கோங்க, புகையை அடைக்கின்றேன்.
பார்த்து சிரிப்பா இப்ப திரும்பவே மாட்டேங்கிறாங்க. முதல்ல ஜோதியா கிட்ட இருந்து வந்த சென்ட் வாசனை வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருக்கே. சரி, ஜோதியா கிட்டேயே கேட்டுட வேண்டியதான். ஜோ சுவாமி, மூட்டு நேரம் முடியட்டுக்குள்ள டாய்லெட் விடுங்க. சரிண்ணா. தம்பி டாய்லெட் கட்டு. గట్టి మేళ గట్టి మేళ మాంగళ్యం తంతునా నేనా మమ జీవన హేతునా కంటే బధ్నామి శుభహే త్వం జీవరధాం సదో మాంగళ్యదారం ముహూర్తోస్తు సూరి. நீயா? நீ எப்படி இங்க? ஏய், நீ எப்படி? ஏய், எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. ஏய், ஓடி நந்து. டேய் நந்து ராவல. ஏய் டேய் டேய் விடு அந்த ஓடி. டேய் நந்து, எனக்கு தெரியும்டி, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஏய் விடு. உன்னை யாரு இங்க உள்ள விட்டது? என்ன திமிரு போடா. நிறுத்துடா நிறுத்துடா. நாதாண்டா ராதாவை மணமேடையில் உட்கார வச்சது. நந்தகுமார், மரியாதை ராதா கழுத்துல தாலி கட்டு. இல்ல நடக்கிறதே வேற. அப்பா, என்னப்பா இதெல்லாம்? அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. யாரோ ஒரு பொண்ணை என் பக்கத்துல உட்கார வச்சது மட்டும் இல்லாம அவ கழுத்துல தாலி வேற கட்டணும்னு சொல்றாங்க. இது என்னப்பா நியாயம்? கலெக்டர்னா என்ன வேணாலும் செய்யலாமா? இது ரொம்ப அராஜகமா இருக்குப்பா. நீங்களே கேளுங்கப்பா. நீ பண்றதாண்டா அராஜகம். எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கு மரியாதையா அர்ச்சனா மேடம் சொல்ற மாதிரி ராதா கழுத்துல தாலி கட்டு. இல்ல அர்ச்சனா எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். என்னப்பா நீங்களும் அவங்களுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கீங்க? ஜோதிகா நீங்க பார்த்த பொண்ணுப்பா. நீங்களே இப்படி வேற பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொன்ன எப்படிப்பா? ஏய், உன் வண்டவாள எல்லாமே எனக்கு தெரியும்டா. உலகமெங்கும் கொண்டாட்டம்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அதான் சோறு. ஸோ மெட்ராஸ்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாட தான் இந்த வீடியோ. 1951 அண்ணா சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் புகாரி. புகாரி கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து சிக்கன் 65. அதாவது இந்த சிக்கன் 65 கண்டுபிடிச்சவங்களே வந்து புகாரி ஹோட்டல் தான். அண்ட் இதனால தான் வந்துட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் டாப் 10 ஃபுட் சிட்டிஸ் இந்த வேர்ல்டில் சென்னை செகண்ட் ரேங்கில் இருக்குது. உன் வண்டவாள எல்லாமே எனக்கு தெரியும்டா. அர்ச்சனா மேடம் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன், நானே படுவா உன்னை போலீஸ பிடிச்சு கொடுத்துருவேன். ஏன் புள்ள ரொம்ப நல்லவன், நாம அவனை ரொம்ப நல்ல பிள்ளையா வளர்த்துருக்கோம்னு உன்னை மனசார நம்பிக்கிட்டு இருந்தேனே. என் நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டிடா பாவி. அந்த அப்பாவி பொண்ணு ராதாவை காதலிச்சு கர்ப்பமாக்கிட்டு இவ்வளவு நாளும் ரொம்ப யோக்கியமா நடந்துக்கிட்டியே. இந்த அர்ச்சனை பேச்ச நம்பாதீங்கப்பா. இவங்க போய் சொல்றாங்க, அது இவங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்கப்பா. இதோ இங்க நிக்கிறாளே இவன் யாரு எனக்கு தெரியாது. ஏண்டா என்ன யாருன்னு உனக்கு தெரியல? என்ன காதலிச்சு கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டு இப்ப யாருன்னு தெரியலன்னு போய் சொல்றியா? உன்னை இங்கேயே கொன்னுடறேன்டா. ஒரு கிளாஸ் என்ன ஏமாத்த உனக்கு எப்ப மனசு வந்தது? சும்மா நிறுத்துடா. அந்த பொண்ணு என்னடா தப்பு இருக்கு? தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு அந்த பொண்ணை அடி வர போறியா? இங்க பாருங்க,
சும்மா தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க, புரியுதா? பேசாம நில்லுங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க, இவ கர்ப்பத்துக்கு காரணம் நான் இல்ல, மதன் தான். என்ன வார்த்தை சொன்ன? யார பத்தி என்ன வார்த்தை சொன்ன? இங்க பாரு, என் மச்சான் என் மேல இருக்கிற கோவத்துல வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா அதுக்காக அவர் எந்த பொண்ணையும் ஆசை காட்டி மோசம் பண்ணதே இல்ல. இந்த ராதாவை உன் கூட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணதுக்காக ராதாவையே என் மச்சானே அடிச்சு குளத்துல தூக்கி போட்டவன் நீதானா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா ராதா கழுத்துல தாலி கட்டு. இல்லன்னு வச்சுக்கோ, நீ உயிரோடவே இருக்க மாட்ட. உன்னை கொண்டு போட்டுருவேன். ஏய், நான் தான் ராதாவை கெடுத்தன்றதுக்கு வேண்டிய ஆதாரம் இருக்கா? இருக்கு. மதன், இங்க வாங்க. என்னடே, எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாமா மகளை கெடுத்தது மட்டும் இல்லாம பழியத்துக்கு எம்எல்ஏ போடுவேன். என்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியல மச்சான். ஏன் மச்சான் இப்படி எல்லாம் நடிச்சீங்க? எல்லாம் காரணமா தான் பூமிகா. இவனை கையும் களவுமா பிடிக்கணும், ஆதரத்தோட பிடிக்கணும். ஒட்டுமொத்த மண்டபத்திலையும் இவன் யாருன்னு நிரூபிச்சாதான் இவனை ராதா கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியும். அதனால்தான் மதனை இப்படி எல்லாம் நடிக்க வச்சேன். இவனை பத்தி எல்லா வீடியோ ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. முருகன், இங்க வாங்க. இன்னொரு ஆதாரத்தையும் காட்டுறேன். அவங்கள வர சொல்லுங்க.
என்ன ஆதாரம் காட்டாலும் சரி, நான் தாலி கட்டினா ஜோதியா கழுத்துல மட்டும் தான் கட்டுவேன். நீங்க சொல்ற ராதா கழுத்துல என்னால கட்ட முடியாது. வாய் மூடு. இவ்ளோ நடந்ததுக்கு பிறகு என் தங்கச்சி உனக்கு கட்டி கொடுப்பேன்னு நினைக்கிறியா? ஐயோ ராஸ்கல், என் தங்கச்சிக்கு கல்யாணமே ஆகலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ அவ கழுத்துல தாலி கட்டவே முடியாது. ஏய், நான் கட்டலனா ஜோதியா கழுத்துல வேற எவனும் தாலி கட்ட முடியாது. டேய், இத பார், இதே முகூர்த்தத்துல ஜோதிகாக்கு திட்டமிட்டபடி உன் கண் எதிரியே கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். ஏமா, முகூர்த்த நேரம் முடிய போறது. உங்க பிரச்சனையை அப்புறமா வச்சுக்கோங்க. இவா கல்யாணத்தையாவது முதல்ல முடிச்சிருவோம். கொஞ்சம் இருங்க. சர்வேஷ், கொஞ்சம் வாங்க. சொல்லுங்க மேடம். டேய், இந்த சர்வேஷ் தான் ஜோதிகாவை கட்டி போற மாப்பிள்ள. இது சம்மந்தமா சர்வேஷ் குடும்பத்தோட பேசி சம்மதமும் வாங்கியாச்சு. சர்வேஷ்க்கும் ஜோதிகாக்கும் தான் கல்யாணம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். எங்க எல்லாருக்கும் சம்மதம் தான்க்கா. ஆனா ஜோதிகா, நீ என்ன சொல்ற? என் நல்லதுக்கு தான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. எனக்கு இதுல சம்மதம்க்கா. சம்மதமா? போய் மனமேடல உட்கார். ஓ, மதன், உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. நிறுத்து. எல்லாத்துக்கும் முன்னாடி இத பாருங்க. தேவிகா, தேவிகா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஜோதிகா கழுத்துல என்ன தவிர வேற எவனாவது தாலி கட்டும் நினைச்சா, மதன், பூமிகா, உங்க குழந்தை தேவிகாவை உயிரோடவே பார்க்க முடியாது. நீங்க தேவிகாவோட உயிர் இப்ப என் கையில இருக்கு. அவ கையில வச்சிருக்கிற கரடி பொம்மையில நான் பாம் செட் பண்ணிருக்கேன். என் கையில இருக்கிற மொபைலுக்கு நான் அதை செட் பண்ணிருக்கேன். இத ஒரு அழுத்துன இந்த பாம் வெடிச்சு உங்க தேவிகா சுக்குநூறா சதறிடுவா. என்ன தாலிய கட்டவா இல்ல மொபைல் அழுத்தவா? நந்து ப்ளீஸ் வேண்டாம். இது பாரு என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை உயிரோடவே இருக்க விட மாட்டேன். டேய், அடங்கடா. குழந்தைய பெத்தவனே, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. குழந்தை உசுறு போயிடும், ஜாக்கிரதை. அத மனசுல வச்சுட்டு பேசு. என்ன புரியுதா? பொம்மைக்குள்ள வெடிகுண்டு இருக்கிறது தெரியாம பச்சை புள்ள எப்படி விளையாடுது பாத்தியா? என்னமா பண்றது? என்னதெல்லாம் பண்ணிக்கோ, என் குழந்தை விட்டுறா. நந்து ப்ளீஸ் என் குழந்தைய கொடுத்துரு. ப்ளீஸ் நந்து ப்ளீஸ். ஏய், அந்த குழந்தை ஒண்ணும் பண்ணிடாதடா. அப்படி ஏதாவது செஞ்சே என்ன பணமா தான் பாப்பேன். என்ன பத்தி கவலைப்படாத. நீங்க இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன? அக்கா, யாரும் இந்த மிரட்டலுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. சர்வேஷ், நீங்க தைரியமா தாலி கட்டுங்க. ஒழுங்கா தாலி கட்டறதை நிறுத்த சொல்லுங்க. இதெல்லாம் விளையாட்டு இல்ல. அப்புறம் நான் பாம்ப வெடிக்க வச்சிருவேன். என்னது அக்கா, எப்படியாவது குழந்தைய மீட்டு கொடுங்கக்கா. நீ கவலைப்படாத, உன் குழந்தைக்கு எதுவும் ஆகாது. குழந்தைக்கு எதுவும் ஆக கூடாதுன்னா நான் சொல்றபடி செய்யுங்க. நீங்க தைரியமா தாலி கட்டுங்க. கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்துனா
சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே